நம்ம ஊர் ஆடான யூடியூப் சேனல். இப்போ நம்ம திருவாடானைய ஆதிரத்னேஸ்வர் சினேகவல்லி அம்மன் தல வரலாறை நான் ஒரு வீடியோ காட்சியாக ரெடி பண்ணி மக்களுக்காக நம்ம சேனலில் பதிவிடுறேன். மக்கள் எல்லாரும் பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். திருவாடானை சினேகவல்லி அம்மன் ஸ்ரீ ஆதிரத்னேஸ்வரர் ஆலய தலவரலாறு. திருவாடானை சினேகவல்லி அம்மன் திருவாடானை உடன் எழுந்தருளும் ஸ்ரீ ஆதிரத்னேஸ்வரர் ஆலயம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாரம்பரியத்தையும் ஆன்மீகமையும் உள்ள முக்கிய சிவசக்தி தலமா. வரலாற்று சிறப்புகள் இந்த ஆலயம் 4 யுகங்களிலும் இருந்ததாக தல புராணங்கள் கூறுகின்றன. ஒவ்வொரு யுகத்திலும் வெவ்வேறு வனங்களாக இது கருதப்பட்டுள்ளது. சத்ய யுகத்தில் பாரிஜாத வனம், திரேத யுகத்தில் வன்னி வனம், துவாபர யுகத்தில் குருக்கத்தி வனம், கலியுகத்தில் வில்வவனம் என்று அழைக்கப்பட்டது. தேவலோகமித்தத்திலிருந்து பூமிக்கு விழுந்த ஒரு துளி பகுதியை உருவாக்கியதாயது என்று இந்த ஸ்தல புராணம் கூறுகிறது. புராண சம்பவங்கள் சூரியன் சுயபிரகாசம் பற்றி பெருமையடைந்து சிவபெருமான் சூரியனின் ஒளியை எடுத்தார். பின்னர் சூரியன் நீலமணியாலான லிங்க சொரூபத்தில் சிவனை வழிபட்டார். என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த ஆலயம் சுக்ரதோஷ பரிகார ஸ்தலமாகும். சுக்ரன் தொடர்பான திசை புது சுக்கிர ஹோமம் போன்ற விசேஷ வழிபாடுகள் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. கட்டிட வரலாறு முதலில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது. பின்னர் நாயக்கர்கள் மற்றும் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள் நாட்டுக் கொள்கை மக்களின் வழிவகையில் நின்றெச்சலாம் புத்தாற்றில் வளர்ச்சி பெற்றது. கோவிலில் அடுக்கு ராஜகோபுரமும் உயரமான மாடமலும் நீண்டு விரிந்த பிரகாரமும் உள்ளமும் பிரதான சன்னதிகள் சிவன் மற்றும் அம்மனுக்கு படித்தனியாக நகரில் கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது. இது அவர்களின் கழிவுறார பில்வலத்தை குடிக்கிறது. ஆன்மீக முக்கியத்துவம் தமிழ் சைவ நூல்களில் பற்றி பாண்டிய நாடு ஸ்தலங்களில் ஊவது தலம். சம்பந்தர் இத்தலத்தில் பதிகம் பாடியுள்ள வார பாடலும் வெற்குதுளி கோயிலின் பழிமாழைக்கு காட்டுகிறது. திருவாடானை ஆதிர
கிடைக்கும் என்றும் நம்பிக்கையுள்ளது. இதாசம் ஸ்வர திருவாடானை வாந்தராதபுரம் தெஹில்தி பிளிஹாரம் உள்ளன. முக்கிரதான சந்தவினோடு சிவன் மற்றும் அமனுக்கு தனித்தனியான நகவரு மிகிரக்கு நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது. இது அவர்களின்